வணக்கம். இது கிஸ்கால் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். சமூகம் சார்ந்து உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கும் கேள்விகளுக்கான விடை காணும் நேரம் இது. அந்த வகையில் இன்றைய கேள்வி நேரத்தில் நாம் விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பொருள் திரையில் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய கேள்வி நேர விவாத பொருள் கல்வி நிலையங்களில் விதிக்கப்படும் கட்டுப்பாடுகள். சமீப காலமாகவே அவ்வப்பொழுது விமர்சனங்களுக்கும் சர்ச்சைகளுக்கும் உள்ளாகக்கூடிய ஒரு விவகாரங்களில் கல்வி நிலைய கட்டுப்பாடுகளும் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. கல்வி நிலையங்களில் ஆண் பெண் பாகுபாடின்றி மாணவியர்கள் குறிப்பாக கல்லூரிகளில் இன்ன மாதிரியான ஆடைகளைத்தான் அணிய வேண்டும். கல்லூரி வளாகங்களுக்குள் மாணவியர் பரஸ்பரம் பேசிக்கொள்வதை தவிர்க்க வேண்டும். சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை. இது போன்ற பல கட்டுப்பாடுகள் பல்வேறு கல்வி நிறுவனங்களில் பரவலாக விதிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அது பல நேரங்களில் சர்ச்சைகளாக, சில நேரங்களில் மாணவியர்கள் அதற்கு எதிரான போராட்ட களத்தில் இறங்கக்கூடிய செய்திகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஊடகங்களின் வாயிலாக. அந்த வகையிலே கல்வி நிறுவனங்களில் விதிக்கப்படக்கூடிய கட்டுப்பாடுகள் என்பது எந்த அளவிற்கு இருக்க வேண்டும், அதற்கான வரையறை என்ன, அதை தீர்மானிப்பது யார், ஆடை உள்ளிட்ட விவகாரங்களில் விதிக்கப்படக்கூடிய கட்டுப்பாடுகள் அது கல்வி நிறுவனங்களை தாண்டி பொதுவெளியிலும் கூட பல நேரங்களில் இதில் மிக குறிப்பாக பெண்களின் மீதான ஆடை கட்டுப்பாடுகள், உணவு உள்ளிட்ட பல விவகாரங்களில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவது என்பது எந்த அளவிற்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியது, இதில் சமூக ஒழுங்கு என்பது மிகவும் அவசியம், அந்த வகையிலே இவை ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான் என்ற வாதம் ஒருபுறம், இல்லை இது எங்களுடைய தனிமனித சுதந்திரத்தை பறிக்கக்கூடியதாக இருக்கிறது என்ற மறுகருத்து, இதுபோன்ற பல்வேறு தளங்களில் விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். நம்மோடு அரங்கில் 4 ஆளுமைகளும் நேரலையில் ஒரு சிறப்பு விருந்தினரும் இணைகிறார்கள். பயணிக்கலாம் அவர்களோடு இணைந்து. இது கேள்வி நேரம். அரங்கில் நம்மோடு இணைகிறார் பெற்றோர்களினுடைய தரப்பை தன்னுடைய சார்பில் முன்வைப்பதற்காக திரு ஜெயச்சந்திரன் அவர்கள். அவரை வரவேற்கிறேன். வணக்கம். முனைவர் சுந்தரவல்லி பெண்ணிய செயற்பாட்டாளர், பேராசிரியராகவும் பணியாற்றியவர், அவர் நம்முடைய இணைகிறார். வணக்கம். வழக்கறிஞர் ராஜசேகர், சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர், அவர் நம்முடைய இணைகிறார். வணக்கம். தீபா, ஆய்வு துறை கல்லூரி மாணவி, அவர் நம்முடைய இணைகிறார். வணக்கம். இவர்கள் மட்டுமின்றி கீர்த்தன்யா, உளவியல் நிபுணர், அவர் நம்மோடு நேரலையில் இணைகிறார். மருத்துவர் கீர்த்தன்யா, உங்களுக்கும் என்னுடைய வணக்கம். கீர்த்தன்யா, உங்களையும் நிகழ்ச்சிக்கு மிகுந்த அன்போடு அறிமுகப்படுத்தி வரவேற்கின்றேன். நான் என்னுடைய முதல் சுற்று கருத்துக்களை சுந்தரவல்லியிடமிருந்து தொடங்கலாம் நினைக்கிறேன். நீங்களும் கல்லூரியில் பணியாற்றியவர் அப்படிங்கிற முறையில் சாதாரணமாக கல்லூரி பேராசிரியரிடமிருந்து சற்றே நீங்கள் வித்தியாசப்பட்டவர் தான். உங்களுடைய செயல்பாடுகளும் பேச்சுக்களும் எழுத்துக்களும் எப்பொழுதுமே இருந்தாலும் ஒரு சமூக ஒழுங்கு கருதி இந்த மாதிரியான ஆடைகளை அணிவது நல்லது, இந்த மாதிரியாக கல்லூரி வளாகங்களுக்குள் செயல்படுவது நல்லது என்ற ஒரு கட்டுப்பாட்டை கூட ஒரு மிகப்பெரிய ஆதிக்கமாக, ஒரு கொடுமையாக சித்தரிக்கக்கூடிய இந்த மாணவ பருவத்தினுடைய எண்ணம் எந்த அளவிற்கு சரியானது? ஆடை ஒரு மனிதனை நாகரிகத்தினுடைய பக்கத்தில் இழுத்துட்டு போகுது. ஆனால் எந்த ஆடை நாகரிகமானது, எந்த ஆடை பண்பாடு சார்ந்தது, எந்த ஆடை கண்ணியமானது என்பதை யார் தீர்மானிப்பது என்கிற ஒரு கேள்வி எங்களுக்கு இருக்கு. நமக்கு பொதுவாகவே தமிழ் சமூகம், இந்திய சமூக சூழலில் என்ன மாதிரியான மனநிலையை வளர்த்துட்டோம் அப்படின்னா, எது ஒழுங்கு எது ஒழுக்கம் என்பதை நம்ம வேற மதமாகவே இன்டர்பிரேட் பண்ணிகிட்டே இருக்கோம். வெளிநாடுகளில் குழந்தைங்களை வளர்க்கும் போதே எச்சி துப்புறது ஒழுங்கினோ, ரோட்டில் குப்பை கொட்டுறது ஒழுங்கினோ, 18 வயசுக்கு உள்ள வண்டி கொடுத்து விடுறது ஒழுங்கினோ, பொது இடங்களில் மது அருந்துவது ஒழுங்கினோ, குழந்தைங்க 18 வயசுக்குள்ள இருக்கிறவங்க இது மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு நீர் மேலாண்மை எப்படி செய்வது வீடுகளில், இதுதான் ஒழுங்கு என்று அவர்கள் நினைக்கிறார்கள். நாம் என்ன சொல்லி தரோம்? ஒரு ஆணும் பெண்ணும் பேசுவது ஒழுங்கினம், 6 மணிக்கு மேலே வெளியே எந்த தேவைக்கும் போகக்கூடாது, அது ஒழுங்கினம், ஆடை எப்படி இருக்க வேண்டும் குறிப்பாக பெண்களுக்கு அது சரியா இல்லைன்னா அது ஒழுங்கினோம். இன்னொன்று எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம், ஒரு ஊடகத்தில் அதுவும் குறிப்பாக ஒரு பத்திரிகையில் ஒரு பெண்களினுடைய ஆடை பரப்பதெல்லாம் லெக்கின்ஸ் என்கிற வகையில் படம் பிடித்து காட்டுகிற அகோரமான சூழ்நிலைலாம் தமிழ் சூழ்நிலை போய்கிட்டே இருக்கின்ற வருத்தத்தை நாங்கள் பதிவு பண்ணுறோம். எனவே ஆடையிலே நல்ல ஆடை, தேய ஆடை, பண்பாட்டு ஆடை என்று தீர்மானிக்கிறவர்கள் கலாச்சார காவலர்களாக இருக்கிற காரணத்தினால மாணவர்கள் அதை எதிர்க்கிறாங்க. இன்னொன்று, ஆடை என்பது என்னுடைய வசதிதான். ஆனால் அதுல 2 விஷயம். என்னுடைய வசதி அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு வீட்டில் என்னுடைய வசதி அப்படிங்கிறது எனக்கான ஆடையை தீர்மானித்துக் கொள்ளக்கூடிய உரிமை எனக்கு இருக்கிறது. கண்டிப்பா. வெளியிலும் நான் அலுவலகத்திற்கும் நான் வீட்டில் இருக்கிற மாதிரியே ஒரு அரைக்கால் சட்டை அணிந்தோ அல்லது வெறும் லுங்கி அணிந்தோ நான் அலுவலகத்திற்கு வந்தால் அது ஏதுவாக இருக்குமா அப்படிங்கிற கேள்வி இயல்பாகவே எழுகிறது. ஒன்று. இன்னொன்று, ஒரு
காவல்துறைக்கு என்று ஒரு யூனிஃபார்ம், ஒரு ஆடை இருக்கிறது. மருத்துவருக்குன்னு ஒரு யூனிஃபார்ம் நம்ம கொடுத்துக்கிறோம். வழக்கறிஞர்கள் என்றால் அதற்குன்னு ஒரு யூனிஃபார்ம் இருக்குது. ஒரு கல்லூரியில் பயிலக்கூடிய மாணவ மாணவியருக்கு இப்படி ஒரு ஆடை அப்படின்னு அவங்க சொல்றத கூட ஏற்றுக்கொள்ள முடியலைன்னு சொன்னா இவர்கள் எவ்வாறு ஒரு நிறுவனத்தில் பணியாற்ற முடியும்? அந்த நிறுவனத்தின் சட்டத்திட்டங்களுக்கு எல்லாம் இவர்கள் எப்படி உடன்படுவாங்க? நீங்க அதை இன்னும் ஆழமா நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா தொழிற்கல்வி படிக்கிறவர்களுக்கெல்லாம் ஒரு யூனிஃபார்ம் உண்டு ஆல்ரெடி. அவங்களுக்குன்னு ஒரு கலர் பேண்ட், ஒரு கோட் இருக்கும். கருப்பு கோட்டு வக்கீல்களுக்கு, வெள்ளை கோட்டு வந்து டாக்டர்ஸ்க்கு. அதுல பிரச்சனை இல்லையே. இன்னும் சொல்ல போனா மெடிக்கல் காலேஜ்ல தான் இப்படி ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இப்ப போட்டிருக்காங்க. எப்படின்னா ஏற்கனவே வெள்ளை கோட்டோட தான் தெரிய போறோம் நம்ம அந்த காலேஜ் ஃபுல்லா. ஆனா அதுக்குள்ள போடுற ட்ரெஸ் எதுவாக இருக்க வேண்டும் என்று தீர்மானிப்பதுக்குள்ளதான் சர்ச்சை வருகிறது. அந்த கோட்ல பிரச்சனை கிடையாது. கோட்டுக்குள்ள நீ எதை போடணும், கோட்டுக்குள்ள நீ எதை போடணும்னு தீர்மானிக்கிறது என்ன மாதிரியான மனநிலை என்று ஒரு கேள்வி வருது. நான் இந்த கேள்வி எப்படி வச்சுக்கிட்டுமா, இதை போடணும் என்று அவர்கள் சொல்வதை விட எனக்கு தெரிந்து நான் அந்த கேள்வி எப்படி எடுத்துக்கிறேன், இதை இதெல்லாம் தவிர்க்கலாம் என்பதாகத்தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க சில கோவில்களில் கூட, ஆலயங்களில் கூட அந்த மாதிரியான அறிவிப்பு படையில் இருக்கும். நீங்க ரொம்ப மைக்ரோ மினிஸ்கட் அணிந்தோ அல்லது நைட்டி அணிந்தோ, ஆண்கள் லுங்கி அணிந்தோ, அரைக்கால் சட்டை அணிந்தோ வரக்கூடாதுன்னு போடுறாங்க. அது அவங்க ஒரு இது வச்சிருக்கிறாங்க, இப்படி இருந்தால் சரி அப்படின்னு. அந்த மாதிரி இந்தந்த மாதிரியான ஆடைகளை தவிர்க்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய. எனக்கு தவிர்க்கலாம் அப்படின்ற வார்த்தைக்குள்ளேயே ஒரு அரசியல் இருக்கிறது நான் பார்க்குறேன். ஆடை என்பதை பொதுவாக நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, என்னுடைய போக்குவரத்து, என்னுடைய வேலை, அதற்கான இயல்பான எளிமையான என்னால பயன்படுத்தக்கூடிய வகையில இருக்கிற ஒரு ஆடை தான் நான் பார்க்குறேன். நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னு சொன்னா, நீங்க சொல்லுகிற அந்த ஆடையெல்லாம் வேண்டாம் வேண்டாம் சொல்லிட்டு கடைசியில் சொல்ற ஒரே ஆடை சுடிதார் மட்டும்தான். பேண்ட்ன்றது எங்களுக்கு எளிமையா இருக்கு. லெக்கின்ஸ்ன்றது அதை விட எனக்கு எளிமையான ஆடை தான். ஏன்னா நம்ம மோடி ஐயாவே போட்டிருக்கிறாரு, அவருக்கு தெரியும் லெக்கின்ஸ் எவ்வளவு எளிமையான ஆடைன்னு. அப்படின்னா அவரெல்லாம் போட்டுட்டு உலகம் பூரா சுத்திட்டு இருக்க மாட்டாரு. சோ ஆடை என்பது கம்ஃபர்டபிள பொறுத்த விஷயம் அப்படின்ற அடிப்படையான விஷயத்தை விட்டுட்டு நீங்கள் திணிக்கிற போது அது வெறுப்புக்குரியதாக மாறுகிறது. எந்த திணிப்பும் வெறுப்புக்குரியதுதான். தீபா அடிப்படையில் ஒரு மாணவியாக இப்படித்தான் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று ஒரு என்ன சொல்றது, ஒரு பழங்காலத்தை நோக்கி இழுப்பதாக எனக்கு தெரியல. ஒருவேளை நீங்கள் அதில் மாறுபட்டால் நீங்க பதிவு செய்யலாம். ஆனால் இப்படியெல்லாம் இருந்து விடாதீர்கள், இது ஓரளவிற்கு நீங்கள் கட்டுப்பாட்டோடு இருங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு உரிமை கூட ஒரு கல்லூரி நிர்வாகத்திற்கு இல்லையா? ஒரு பொது வெளியில் இவ்வாறு கண்ணியமான ஆடைகளை அணிவது, கண்ணியம் என்பது அவரவர் பார்வையில் இருக்கு. எனக்கு என்ன கண்ணியங்கிறது நீங்க எப்படி சொல்லலாம்னு சொல்றாங்க, அது வீட்டுக்குள்ள. ஆனா பொது வெளியிலே வரும்போது அந்த பொது வாழ்க்கையோடு இணைந்துதானே ஒரு ஒழுங்கை நம்ம வந்து பார்க்க வேண்டிய கடமை இருக்கிறது. இல்லை, அதாவது இது கல்வி நிர்வாக இன்ஸ்டிடியூஷன்ஸோட உரிமை நீங்கள் பார்க்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப் தெம் 18 வயசுக்கு மேலே கல்லூரிகளில் இருக்காங்க இல்லையா? அவர்களுக்கு என்ன வேணுங்கிறது அவங்களால முடிவு செய்ய முடியும். வீட்டில் என்ன மாதிரி உடை போடணும், வெளியில் என்ன மாதிரி உடை போடணும், எனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும், என்னோட வேலைக்கு ஏற்ற மாதிரி, என்னுடைய கிளாஸ்க்கு ஏற்ற மாதிரி போடணுங்கிற முடிவு வந்து நான் எடுக்கணும்.